அறிவாளையோனல் அறம்பொருள் தருகின்ற குரலவியம் அழகு நீ வாழும் அறிவாளையோ அறிவாளையோ பொறுப்போடு மக்கள் அரசியலை வகுத்த முறையோடு மிக மிக உயர்வான கருத்தோடு மென்மையான ஒரு வாழ்வை தந்திடும் மென்மையான ஒரு வழியை காட்டிடும் இங்கே தானாபதியாக வேடம் நடிக்கும் முன்னாள் தானாதிபதி தேனியை சேர்ந்த சோதி மாணிக்கம் அவர்களின் மருமகன் நமது பொன்னுமணிக்கு பொன்னாடை பூர்த்தியை கௌரவம் செய்யப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்திய பிளாக் கமிட்டியாருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி வணக்கம். இந்த நாடகம் அமைப்பாளர் கே வேப்பங்குளத்தை சேர்ந்த மகாலிங்கம் அண்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து நாடு எங்கும் பேரும் புகழ்பெற்ற வந்த மரணமாமேவி டேலி சோதி மணிக்கம் என்றால் பேர் புகழ்பெற்றவர். அவரை நினைத்து கதை தொடர்கிறேன். நன்றி வணக்கம். வைக்கவா பாலாஜி
என்னாடு வாஞ்சாங்குச்சி வந்து விட்டார்கள். அவர்கள் சட்டிப்படை பெட்டிப்படை ஆர்மனை இப்பாயங்கள் பொன்மத்தலைக்கு தப்பு மகன் நான் தான். கட்டப்பம்மல் எட்டப்பமர்களும் ஒரே மணி பிறந்தவர்கள் மன்னாதி மன்னர்களாம் மண்டிட்டு வருகிறார்கள். இந்த கட்டம் மட்டும் படிக்க தடுக்கிறார்கள். கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டப்பன் லண்டனுக்கு லெட்டர் அனுப்பிவிட்டார்கள். அது மத்தாமை எங்களை நாடு நாடாக சுற்றுப்பயணமாக சரியமான ஒரு திட்டத்தை கூறினார்கள். புத்தான் ராமராஜ் மீட்டை கலைத்து என் வரி கொடுக்கிறான் இவனும் அனுப்பி கேட்கிறான் கேட்டார்கள் என் மன்னரிடம். அதற்கு என் மன்னர்கள் என்ன அறிவித்தார்கள்? வானம் ஒழுகிறது, பூமி வேகிறது, மக்கள் தேவட நிலத்தில் சிந்தப்படுகிறார்கள். உங்களுக்கு ஏன் கொடுக்கும் கிஸ்தி சொன்னவுடனே கட்டப்பன் மன்னர்களை தவறாக வத்து பேசி மிந்தியை பெற்றுவிட்டார்கள். பக்கத்து ஹோமத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரி வரையும் அன்னமணி தொட்டைகளை அன்னமணி தொட்டவனை கையை துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். ஆளுக்கு ஒரு மாமா மாறிவிட்டான். என்னை மேல்வாடியும் அவர் இருவரும் ஒரு சிறந்தார்கள். அப்போ எங்க காப்பாற்ற பத்தாம் மகள் வெள்ளியத்தில் தெரிந்து ஜெயிலை மீட்டு ராமநாதபுரம் சேதிகள் வெள்ளியமலையும் சிறை எடுத்து இந்த பிள்ளை மட்டும் மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டாமல் பாஞ்சாங்குறிச்சிலே வெள்ளியத்திற்கு வெள்ளியமலை திருமணம் விட்டார்கள். அங்கே ஆடமிடன பல பகைச்சர்கள் பல வீரர்களை திருமணம் விட்டார்கள். அப்போ ஆரம்ப கணக்கப்பள்ளி என்ன ஏனைக்கவில்லை. தான் என்னை கொண்டோகி திருச்சி சிறையில் எடுத்துவிட்டார்கள். தப்பிக்க வருவனே ஓடி பார்த்தன் ஆடி பார்த்தன் ஒன்ற வழியில்லை. பிள்ளைமகன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்னை ஆனந்தமாக கொண்டோகி என் ஓட்டப்பம் எட்டுங்கள். இந்த மன்னர்களே இதே யாருமே ஒப்பிக்கும் ஜப்பு சொல்லி வீடு வந்து விட்டேன். நான் தப்பு சென்ற வேடியில் ஏன் விளைவிக்காத மதியம் காண்மணி குரல் கொடுத்தேன். தட்டு தள்ளாடி வந்து ஈரை சொல்ற என்னுடைய மடிந்து விழுந்தால் ஏன் கண்ணன் கோலம் கேட்டேன். பத்தா நீங்கெல்லாம் ராமநாம் சண்டை மன்னர்கள் கமலத்தரம் தெரிவித்தார்கள். இறந்தாக தெரிவித்தார்கள். என்ன காரியம்? என்னை ராமநாதபுரம் தொட்டு மருதமத்தமிழ் இந்த கியான் செய்துவிட்டார்கள். பத்தான் பலமாக கொஞ்சமாக நினைச்சேன். பத்தாஞ்செண்டிய மன்னரிடம் மன்னர்களே இந்த வடிமங்கங்கள் சிறப்பு நடத்த வேண்டும். நெல்லுக்கு நெல்லாவதும் பட்டி கொட்டாமல் தெரிவித்தேன். அதற்கு கவனத்தர்கள் பத்தான் வெள்ளியமாளுக்கும் பொன்பொருள் தீர்ந்து விட்டது. இதே மாதம் இதே தேதி அடுத்த தூக்கலாமே தெரிவித்தார்கள். நான் பார்த்தேன் கெஞ்சேன். பத்தான் இளையமனம் தெரிவித்தேன். இளைய மன்னர்களே இந்த வடிவங்களை கிருச்சதா சோச மண்டப்படியில் இனி 3 முக்கால் நடக்காவிட்டால் நான் இறந்துள்ள அவரும் தெரிவித்தேன். அதற்கு கவர்னார்கள் பேங்கிச்ச வேண்டி கல்லிச்ச மனகற்பனன் படைச்சத பாண்டியத்தேவடம் எப்படியும் சாமர்த்தியம் மன்னர் கேட்டு வாரும் தெரிவித்தார்கள். பத்தான் பார்த்தேன். ஆகா இதில் சந்திப்பு வந்தது. பத்தான் கூட வந்த கம்பளை வீரர்களேன். கம்பர்களே பாருங்கள் அங்கே கசக்குட்டா 110 பட்டங்களும் எப்படி என் ஓட்டப்படம் செலுத்தணும் அவரும் தெரிவித்தேன். அதுக்கு அவர்கள் கொண்டு முடியாது காலையெல்லாம் போக முடியாது தெரிவித்தார்கள். பத்தான் ஆறுகள் வார்த்தை சந்திரமோகத்தை ஒரு விவேகத்தை சொல்லி அங்கே கசக்குட்டா 110 பட்ட நெல்லுகளும் அங்கே எல்லாம் மார்மலை பொதுமுமா இறக்கிற திட்டத்தை குறிவிட்டேன். பிரமமாக என் மகன் சிறப்பாக நடந்துவிட்டது. அப்படியானால் என் மகன் நாளெல்லாம் குறிக்க வேண்டும். நல்ல முறையாக முடித்து சீக்கிரமா சிறப்பாக நடத்த வேண்டும். அப்படியானால் தெய்வீக திருமணம் பாட பாட பாட்டு வரும். பாட்டுக்குள்ளே ராக வரும். ராகத்திலே வீரர் வரும்.
சீக்கிரமா எதிர்பார்க்கணும் அங்கே யாரும் இல்லை அரவணை கலக்கப்ல எந்த மொழியில அறிவு கட்டவன் அதை தூக்கி அங்க வைக்கிறேன் இதை தூக்கி இங்க வைக்கிறேன் ஒரு வேலை பார்க்குறாங்க அரண்மனையில மனுஷனை கொஞ்ச நேரம் கூட தூங்க விடுறாங்கல்லப்பா அநியாயம் பண்ணி தொலைக்கிறாங்க ஆமா இன்னைக்கு ஐயா அரண்மனை நக்கி வாரம்னாரு ஒரு வெளிக்கு வந்திருப்பாரோ ஐயா அரண்மனை கலக்கப்பட வெளிக்கியா ஐயா எங்களுக்கு திருறாரோ தெரியல ஐயா உள்ள சத்தம் கேக்குது வந்திருப்பாரா எங்கிட்டே கோல புடிச்சிட்டு ஐயா எங்கிட்டு இருக்கிறாரு இங்கதான் நிக்கிறீங்க ஐயா வாங்க ஐயா வாங்க கலங்கு பிள்ளை நக்கு பிள்ளை சேத்துல உட்காருங்க சேத்துல உட்காருங்க இவ்வளவு அமைதி வரவரலாம் போலியா வந்த வழியாக வார்த்தையில் தர்மாட்டமா தடை பேசிவிட்டு ஐயாவுக்கு சேர்ல உட்கார சொன்னேன் யார்த்தியாயே என்ன வார்த்தை தெரிவித்து வந்தீர்கள் அரண்மனையில கொஞ்சம் கூட வாய் ஐயா அறிஞ்சு அரண்மனை கலக்கப்பட சத்தம் கேட்குறா எப்படி மரியாதை கொடுத்தீர்கள் வந்தவழியா வார்த்தை எனக்கு மனக்கு வார்த்தை தெரிவித்தீங்க அர்த்தங்கள் யாரு நீங்களே உங்களவா இப்ப என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள் ஐயே நான் போய் உங்களை போட்டுக்கிட்டு இப்ப யாரை பத்தி தெரிவித்தீர்கள் அதை கேட்குறீங்களா சின்னப்ப நாய்க்கிரு பேரன் முத்தா நாய்க்கிரு மயன் சரி கிடியட்டி நாய்க்கிரு என்ன ஆயிட்டார்கள் அவன்கிட்ட வேலை எதிக்கிருந்தேன் என்ன வேலை பெரிய மர சகோதரிக்கு கொள்ளு வைடாண்டி அவன் புல்ல தூக்கி வைக்கிறான் பிள்ளவா சின்ன மர சகோதரிக்கு புல்லு வைடாண்டா கொல்ல தூக்கி வச்சுக்கிருந்தேன் சரி இப்படி மாத்தி வைக்காத அறிவு கட்ட வயல அவன் யாரு என்ன சொல்றேன் அவன் எந்த பையன் அப்படின்னு அவனை கேட்டேன் கிடியட்டிய அப்படியா ஆமா உள்ள அவனை போட்டு வஞ்சுக்கிருந்தேன் அவனை உள்ள அவனை போய் வஞ்சுக்கிருந்தேன் போய் வஞ்சுக்கிருந்தீங்க ஆமா போட்டு சொல்லாதீர்கள் அந்த நேரம் நீங்க என்னைய கூப்பிட்டுருக்கீங்க நான் அவனை வஞ்சுக்கிருக்க நீங்க என்னைய கூப்பிட்டுக்கிருக்க அந்த சத்தம் உங்க காதுல விழுக ஐயா வாங்க ஐயா வாங்க நீங்க அரண்மனைக்கு வந்திருக்கீங்கடா ஐயாவுக்கு எப்படி ஆனந்தமாக கொண்டாட்டமா இருக்காது முள்ளுப்பட்டி முத்தமனாச்சியர் 300 பேருக்கு படை தலைவர்கள் நீங்க அரண்மனைக்கு வந்தீங்களா எப்படி ஐயாவுக்கு எப்படி பிரமாமா இருக்க வேண்டாமா அடே அப்பா அதுக்காக வாத்தியம் நடமாட்டமாக தெரிவித்தீர்கள் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் உங்களை நான் கேட்க மாட்டேன் சரி நீங்க யாரு நீங்க அரண்மனை கணக்கு ஆமா உங்களை போய் நான் அப்படி எல்லாம் செய்வேனா என்னது இல்ல உங்களை போய் அப்படி எல்லாம் நானு வார்த்தைகள் அப்படி சொல்லுங்க பல வார்த்தையெல்லாம் பேசுவேனா அதுக்கு செய்வீங்கன்னு அர்த்தங்கள் உங்களை போய் நான் அப்படி எல்லாம் சொல்லுவேனா அப்படி எல்லாம் பேசுவேனா ஆமையா ஆமா நீங்க இருக்கிற உத்தியோகம் என்ன நாங்க இருக்கிற உத்தியோகம் என்ன அதுக்காக ஐயாவை ஏழ்தமாலாம் பேச மாட்டோம் நீங்க இல்லைன்னா அரண்மனை நக்கி ஒன்னும் செய்ய இல்ல நீங்க இல்லைன்னா அரண்மனை இன்றைக்கு ஒன்னும் செய்ய முடியாது ஐயா உங்க குத்துனால தானே என்னது இல்ல உங்க பேனாவை குத்து பேனாவை புடிச்சு இப்படி குத்திக்கிட்டு எழுதுறீங்கல்ல ஐயா முறையோட எழுதுறீங்க அதுக்காக பேனா குத்துன அர்த்தங்கள் இல்ல பேப்பர்ல குத்தி எழுதுறீங்கல்ல பேப்பர்ல அதுமே பாத்துங்க இளமமா இருக்குது ஐயா ஓட்ட விழுமையா இல்லங்கய்யா பேனா குத்துன்னு ஏன் சொல்றீங்கன்னா நீங்க இந்த காலத்து பேனாவை நினைக்க கூடாது அந்த காலத்துல எழுத்தாணியில எழுதுவீங்க எழுத்தாணினால் எழுதப்பட்டது குத்தி தானே எழுதுறீங்க ஆமையா ஓலையில பனை குத்தி ஓலையினால் எழுதப்பட்ட பரமா படிப்புகள் ஓட்டு தானே பேர் அன்றைக்கு தான் அன்னைக்கு எழுத்துனால எல்லாத்தையும் உள்ளதில் இருக்கார்கள் தெரியுமா அதைத்தான் நான் சொன்னேன் வருஷ கணக்குல கடந்தாருயா நீங்க குத்தி எழுதுறீங்கன்னா ஒரு எழுத்து மாத்தி எழுதணும்னா பார்க்க முடியாதுல்ல இல்லங்கய்யா போய் பிள்ளை பேப்பர்ல எழுதுனா பிரமாமா பாத்துருவார்கள் இந்த ஓலை அன்றைக்கு எழுத்தாணினால எழுதி ஓலையில எழுதுனது பணம் ஓலையில தெளிவா படித்தவர்கள் ஓலையில படிக்க முடியும் இல்லங்கய்யா பணம் ஓலையில எழுதுனா எழுத்து தெரியாது ஆமா அது குத்துவீங்க குத்துனால் முறையோட குத்தி அந்த குத்து தானே நம்பர் மாதிரி தெரியும் ஆமா உங்களுக்கு தெரியாதியா அதைத்தான் சொன்னேன் என்னது நீங்க குத்து அதைத்தான் சொன்னேன்னு சொல்லுங்க அதைத்தாங்க சொன்னேன் நீங்க என்ன எடுக்கிறதுக்கெல்லாம் சுழுக்கு எடுக்கிறீங்க இல்ல நீங்க ஒரு மாதிரியாவ பாட்டு தோட்டமா சொல்றீங்க என்ன சொன்னாலும் சுழுக்கு எடுக்கிறீங்க என்ன சொன்னீங்க எல்லாம் சொன்னாலும் தப்பு எடுக்கிறீங்க வாக்கில ஒரு மாற்றமா சொல்றீங்கல்ல சரி ஐயா சரி பார்த்து கொள்ள நாள் ஆச்சு ஆமா அடே அப்பா ஐயாவை என்னைக்கு பார்த்தது கொள்ள நாள் ஆச்சு பாளையங்கோட்டை கரிச கொட்டாத்துல நெல் வாங்க போகும்போது உங்களை பார்த்தது அன்றைய தினத்துல பார்த்து உங்களை
நெல்லெல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்டுல அடைஞ்சு வச்சுட்டு எங்க அரமனையில எங்க வீட்டுல அடைஞ்சு வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. உங்க வீட்டுல அன்றைக்கு அடைஞ்சு வச்சு போனீங்களே, என்ன ஏது ஐயா என்ன செய்யறாங்க எட்டு பாத்தீங்களா ஐயா? அதானியா உங்களுடைய இது இல்லைங்கய்யா. வந்தேன். ஏன் சொல்றேன்னா ஐயா, அரமனையில ஓவரான வேலை. என்ன வேலை? மிஷிங்காத வேலை. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தொழில் வீரர்கள் இருந்தாலும் அத்தனை பேத்தி ஓட்டி மேய்க்கிற வேலை என் வேலை. அத்தனை பேத்தி ஓட்டி மேய்க்கிறீங்களா? அவங்க என்ன மாடா நினைச்சீங்களா? அந்த மாதிரிதான் என் பொழப்பு இருக்கு. பேர் ஒரு வீரர்கள், அவங்களோட ஒன்னா நீங்க போய் ரோசனையை சொல்றீங்க, ரோசனையை தான் செய்யப்பீங்க. அந்த வேலையை அதற்காக ஓட்டி ஈஸியா சொல்றீங்களா? ஐயா, அந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க, அப்படி இருங்க, அங்க போங்க, இங்க போங்க, தோட்டத்துக்கு போங்க, காட்டுக்கு போங்க அப்படின்னு வேலையை சொல்றோம்ல, அதைத்தான் ஓட்டி மேய்க்கிறோம்னு சொன்னேன். ஐயா சரி, ஐயா நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கார்கள். நல்லா இருக்கீங்களா? ஆமா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கார்கள். தம்பி பையன் நல்லா இருக்கானா? தம்பி பையன் யார் பையன்? உங்க மகன். என் மகன் இருக்கார்கள். அம்மா உங்களை பெத்த அம்மா பெரியம்மா. யார பெத்தம்மா? உங்க அம்மா தான் பெரியம்மா. எங்க அம்மா நலமா இருக்கார்கள். நல்லா இருக்காங்களா? ஆமா. சம்சாரம் நல்லா இருக்காங்களா? இதெல்லாம் உனக்கு கேள்வியா? என்னங்கய்யா இப்ப என்ன கேட்டீர்கள்? சம்சாரம் நல்லா உங்க சம்சாரம் நலமா இருக்கார்கள். சம்சாரம் என்ன அர்த்தம்? சம்சாரம் என்னது? சம்சாரம். சம்சாரமா? உங்க சம்சாரம். எங்க சம்சாரம் நலமா இருக்கார்கள். நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல. சரி. டேய் அப்பா, ஆனா இந்த மாதிரி மரியாதையை நான் என்னைக்குமே பார்க்கலங்க. ஆமா ஐயா, இப்படி பட்ட படிப்பு நெல்லு வாங்க போன இடத்துல அவன கோட்டையில எப்படி ஆளு தெரியுமா? அங்க பாளையம் கோட்டை கரிச கொட்டாரத்துல நெல்லு வாங்க போன இடத்துல எப்படி ஐயாவை பார்த்த உடனே ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, அங்க உட்காருங்க, ஐயா இங்க உட்காருங்க, ஐயா அதை சாப்பிடுங்க, ஐயா இதை சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுங்க? ஐயாவுக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு மரியாதைகள் ஐயாவுக்கு. ஏன் அந்த மரியாதை எங்களுக்கு இல்ல? நீங்கெல்லாம் படிப்பறிவு அறியாதவர்கள், உங்களுக்கு தெரியாதியா? ஐயா தெரியுமா, அன்னைக்கு பட்ட படித்தவர்கள், அதுக்காக உங்களுக்கு படிப்பறிவு தெரியாத பேசுவீர்கள். நீங்க படிச்சவங்க. ஆமா. பட்டம் பெற்றவர்கள், பட்டம் பெற்றவர்கள், உத்தியோகஸ்தர் வேலை பார்க்கிறவங்க. ஆமாயா. கொடியின் தேடி கொடிமரம் நாட்டி கொடுத்தவர்கள் கட்டபொம்மன் கோட்டைக்கு. ஆமா. அதனால உங்களுக்கு அந்த மரியாதை. ஆமா. எங்களுக்கு அந்த மரியாதை இல்ல. ஐயா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன? உங்க வீட்டுல ஒரு சின்ன சண்டை வரும். சின்ன ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்லுங்க. அதுக்காக சின்ன சண்டை சொல்லாதீர்கள். ஒரு சின்ன சண்டை. ஆமாங்க. சோறாக்கணும் தெரியல, ஒரு சின்ன சண்டைகள். குழம்பு வச்சது சரியில்லை, சோத்துல உப்பு இல்ல, அப்படியே குழம்புல உப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை உங்களுக்கு உங்க சம்சாரத்துக்கு வரும். சரி. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீர்கள்? இந்த சண்டையை வெளியே போடுவீங்களா? வெளியே தெரியக்கூடாது. ரோட்லயே தெருவுலயே சண்டை போட மாட்டீங்க. ஏன்னா ரோட்ல தெருவுல சண்டை போட்டா ஐயா படிச்சவரு என்ன இப்படி ரோட்ல சண்டை போட்டு கிடக்காருன்னு சொல்லி 4 பேர் வேத்து 3 பேர் எச்சேக்காரி கீழே தூக்கி போடுவாங்க. அப்படி தருவீங்க. ஆமா. அதனால நீங்க என்ன செய்வீங்க? உங்க வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டு அடிச்சு கிடப்பீங்க. உள்ள வச்சுட்டு அடிச்சு கிடப்பீங்க. உள்ள வச்சு சண்டை வந்தா உள்ள அடிச்சு சண்டை போட்டு போய்க்கணும் சொல்லி அடிச்சு வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுவீங்க. வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிருவீங்க. வீட்டுக்குள்ளேயே பிடிச்சுக்கிருவீங்க. ஆமா. வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிருவீங்க, வீட்டுக்குள்ளேயே பிடிச்சுக்கிருவீங்க. சண்டை போட்டு பிடிச்சுக்கிருவீங்கன்னு சொன்னேன். சண்டை போட்டு பிடிச்சுக்கிருவீங்க. நாங்க அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க படிக்காதவங்க. காடு வரைக்கும் தோட்டம் துறவுக்கு வேலைக்கு போவோம். வேலைக்கு போன இடத்துல எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துடும். சரி, நீ வேலை பார்த்து சரியில்லை, நான் வேலை பார்த்து சரியில்லைன்னு சண்டை வந்துடும். சண்டை வந்து இருக்கும்போது எனக்கு கோவம் வரும். எப்படி? ஆமா. அப்படியா? கோவம் வந்த உடனே என்ன செய்வேன்? நடு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு அடிச்சுக்கிறேன். சண்டை வந்த உடனே சண்டை வந்தா சரியா? ஆமா. நீங்க வாட்டி குண்டக்கு மலை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. சண்டை வந்த உடனே அடிச்சுக்கிறப்ப கிடப்போம். ஆமா. வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லுவேன் என் பொண்டாட்டிட்ட, சரி என் ஜம்சாதிட்ட சொல்லுவேன், ஏய் நான் குளிச்சுட்டு வரேன், நீ வீட்டுல சோறாக்குன்னு சொல்லுவேன். அப்ப அவ என்ன சொல்லுவா? என்ன சொல்லுங்கள்? 2 பேரும் வேலை பார்த்துட்டு வரேன் தோட்டத்துல, என்னை மட்டும் சோறாக்க சொல்றேன். சரி நீ வாயா. அப்படியா? 2 பேரும் சேர்ந்து கூட தள்ளுவான். அடுப்புல தீ என்னைய அடுப்புல தீ சொல்ல சொல்லி கூப்பிடுறேன் ஏண்டி அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல கோவம் வரும். நடு ரோட்ல தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை வந்த உடனே ஆமா சண்டை வந்த உடனே நான் பெரிய கோவக்காரன் இல்ல, வீரர்கள் நீங்க. அதனால சண்டை வந்தோடனே அடிச்சு கிடப்பேன். நீங்க அப்படி கிடையாது. இந்த நாட்டுக்கே தெரியும். எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரியும். எப்படி? இந்த சின்னம்பட்டி கிராம பொது மக்கள் அனைத்து பேருக்கும் தாங்கள் படிச்ச படிப்பு தெரியும். இந்தியா முழுவதும் தெரியும். நீங்க சாதாரண படிப்பா படிச்சிருக்கீங்க. அடே அப்பா, உங்க படிப்பு என்ன, உங்க திறமை என்ன, உங்களுடைய அந்த சூத்து என்ன, அந்தஸ்தான் சொல்லி
அந்த சூத்திரங்கள். ஆமா ஆமா. உங்களுடைய அதுக்கும் உங்களுடைய இதுக்கும் பிரமாதம். அடே அப்பா, நீங்க யாரு அப்பா? நீங்க அந்த காலத்து 9. வத்தியா 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 கொண்டு போய் ஐயால கொண்டு 9 நல்லா வாத்திட்டேன்னு சொல்லி நினைச்சேன். 9 ஆக்கிரமி என்ன அர்த்தங்களே? அந்த காலத்து 9 அன்றைக்குதான் அவங்க அந்த காலத்து 9டா. அன்னைக்கு பட்டப்படிப்பு தான் சொன்னேன் தெரியுமா? ஆமா. எழுத்தாண்னால எழுதினார்கள் ஐயா. இன்றைக்கு என்ன தெரியுமா ஐயா? நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆமா. ஆடு மாட்டோட வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆமா. அன்றாட விளைச்சல் தானியங்கள் அதை வித்து காலேஜ் மாநிலங்கள் படிக்க வைக்கிறார்கள். சரி. ஆனா படிப்பில்ல. இன்றைக்கு செல்போன் என்ற காலமாய் போச்சு. அதற்காக ஈஸியா 9 ஈஸியா பேசிட்டே உள்ள அழிப்பு சாக்குறாங்க. சும்மா இருங்க. ஒரே பெரிய படிச்சு கிழிச்சவரு. என்னது என்ன ஈஸியா சொல்லிட்டு நீ படிச்சு கிழிச்சவர் தெரியாது. இன்னைக்கு படித்த பட்ட படிப்பியா? கிளப்பிடு. நீங்க படிச்சவரு பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சீங்க. அரண்மனையில் கணக்கு எழுதுல தப்பா போனா கிழிக்கிறீங்க இல்ல? ஒரு எழுத்து பிள்ளையா இருந்தால் மாத்தி எழுத்தா சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, அரண்மனையில கிழிச்சிங்க. பரவாயில்ல ஐயா, பசியோட வந்திருப்பீங்க. என்ன சாப்பிடுறீங்க ஐயாவா? ஐயா சாப்பிடுறதா பாருங்கள். அது ஒரு திருநெல்வேலி அல்வா. அது ஒரு தட்டு வரட்டும். ஆமா, திருநெல்வேலி அல்வா, யாழக்கடை லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபி, பச்சரிசி பொங்கல், நெய் பலகாரம் தெரியுமா உங்களுக்கு? நெய் பலகாரமே சாப்பிட்டது இல்லை நீங்களா? நாங்க எதுக்கு சாப்பிடுறோம்?
ஓட்டைகள் ஆகிப்பட வெட்டுங்க மந்திரர்களே மந்திரர்களே மந்திரரே உங்களுடைய என்ன வார்த்தை தெரிவித்தேன் ரவி தமிழ் வார்த்தை தாங்கள் போது தெரிவித்தோம் வேண்டிச்ச வேண்டி கருணிக்கச்சமன கற்பனன் படைச்சதுத பாண்டித்யவரிடம் நெல் கேட்ட மரபு சரி எங்களை பார்த்து தரக்குலா பார்த்து தவற பார்த்து வார்த்தையெல்லாம் கேட்டார்கள் என்ன பேசினார்கள் பத்தன் பார்த்து எங்க அமர்களே அது நம்மளை கேட்ட கேள்விகளை பெரிய மனுஷன் சின்ன பேரரசர் கேட்ட கேள்வி தான் தெரிவித்தேன் கமலவீரன் தெரிவித்தேன் சரி அங்கே இருந்து அவர்கள் தெரிவித்தோம் கமலத்தார்களே ஐயா சொல்றது உண்மைதாங்க. ஐயா இன்னைக்கு அரண்மனையில் பீ வச்சிருக்காரு இல்ல அரண்மனையில் என்னைக்கு பொய் வச்சிருக்காரு ஐயா. என்னது ஐயா சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னையா நெல்லு போய் கேட்டான் நெல்லு கேட்டான் சொன்னாங்க என்ன சொன்னார்கள் இந்த நெல்லு எங்களுக்கு சொந்தமான நெல் இல்ல இது கும்பனியாருக்கு சொந்தமான நெல்லு சரி விக்டோரியா மகாராணியை கேட்கணும் என்ன சாச்சம் துணையை கேட்கணும் சரி அப்படின்னு சொன்னாங்க சரி அப்பவே ஐயாட்ட நான் சொன்னேன்ல என்ன சொன்னார்கள் ஐயா வாங்க போய் மகாராஜோட சொல்லுவான் சரி இந்த வருஷம் உங்க மகன் காதலி விழா நடந்தாலும் நடக்காட்டியும் பரவாயில்ல அடுத்த வருஷம் நடத்திக்கிடுவான் அப்படின்னு சொன்னேன்ல ஐயா என்ன செஞ்சாரு என்ன சொன்னார்கள் ஐயா தூண்டி விட்டது ஐயா தானே நல்லா அல்ல சொல்லி பக்குவமா கேட்டு பக்குவமாவா கேட்டு வாங்க சொல்லி நான் என்ன வார்த்தை தெரிவித்தேன் கொடுத்தா வாங்கிவன் கொடுக்கத்தவன திரும்பி வார்கள் தானே தெரிவித்தேன் எல்லா விவரத்தையும் ஐயாட்ட சொன்னோம்ல சரி ஐயா அந்த இடத்துல பள்ளம் போட்டாரு என்ன பள்ளம் போட்டார்கள் என்ன பள்ளம் போட்டாங்க போட்டா ஆமா போட்டுதானே மூணு வேலை அடிக்க சொன்னது நீங்க தானே இவ்வளவு காரணம் ஐயா தாங்க சரி கமலத்தார்களே அண்ணா மந்திராரே மந்திராரே சரி நடந்தா இருக்க வேண்டும் நடக்க வேண்டிய யோசிப்போம் அப்படியானா உங்களுடைய விருப்பம் என்ன வேண்டும் சொல்லுங்க திருச்செந்தூர் 1021 பிரபு அரமலை வைத்து விட்டானே பிரபு இப்பத்தான் வெள்ளிமாலுக்கு பாதைக்கு திருமணை சரி ஆகிய ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனைகள் சரி அப்படியானா அப்படி சொல்லுங்கள் உங்க மகனுக்கு காதல் யார் யார் வர வேண்டும் 1000 கம்பளம் 100 பிடிவாளம் 60 மடவர்களும் அந்த பரத்து பெண்கள் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டத்தரசி என்னுடைய சகோதர செய்வார்கள் தாங்கள் கோட்டை வந்து இளைவன் வர வேண்டும் வந்துறாரு நான் மட்டும் தன்னந்தனியா இருந்து விடவா எனக்கு ஏற்பட்டு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்கள் அனைவர்களும் வர வேண்டும். உடல் பிறந்த அண்ணா மட்டும் தனியால் கோட்டையில் இருக்க வேண்டும். ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வது மந்திரியாரே? என்ன செய்வது? சட்டிப்படை வெட்டிப்படை வைத்துடும் அதற்கு மேலே ஆபத்து வந்தா திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 வெங்கடத்துக்கு வா. ஆமா, ஒரு நகரம் சங்கம் உடனே ஓடி வந்த மரபு ஆபத்து. திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலம் குறித்திக்கு வங்காதோதை கட்டி வச்சிருக்கோம். ஆனால் ஒரு நகரத்தை அடித்தால் ஓடோடி வரலாம் என்று தங்க கட்டுகிறீர்கள். அப்படியாக இருந்தால் அண்ணா தம்பி உத்தரபாண்டியா அண்ணா என்றும் பிரியாத காரணத்தினால் இந்த சண்டால திரியவரம் பிரிகிறேன் அண்ணா என்று அப்படி இருக்க நேரத்தில் மந்திரிகளே அண்ணாவுக்கு தேவரத்தங்கள் ஆடி சந்தோஷப்படுத்தி பிறகு திருச்செந்தூர் ஆலயம் செல்லலாமே. சரி, சீக்கிரமா திருச்செந்தூர் ஆலயம் அப்படி சொல்லுங்க. தேவரத்தங்கள் ஆடி ரெண்டு வார்த்தை சரி கோவில் கொண்ட
அண்ணா ஆமாண்ணா விட்டு நான் பிரிய ஆமாண்ணா என் மனசு என் பிறவி ஐயா என் பிறவி என் பிறவி என் பிறவி அண்ணா அண்ணா கோட்டை சுத்திவே பட்டாளம் தூந்தவண்ணா என்னதான் செய்வேன் இந்த பாவி ஏதை உரைப்பேன் அண்ணா 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 காடை வெட்டி சென்றால் ஒரு உருட்டு ஒரு இதுவரும் இருந்தால தம்பி உன்னை விட்டு பெரிய மன சஞ்சலம் இருக்கு என்னதான் செய்வேன் சொல்லுங்கண்ணா காடை வேட்டைக்கு ஜன்னலை செய்வேன் சந்திரனே தம்பிகள் என்ன செய்வேன் சந்திரனே ஆமாம்
வேட்டைக்கு சென்றாலுமே அண்ணா கைகோத்து போகவே என்ன பாடி எனக்கு கட்டிக்கு அரங்கர காலையட அவனா அண்ணா அழுத புலம்பனான ஆறுதல் சொன்னாலும் அந்த அறுவரை சக்கரத்தில் தான் வரம் கொடுக்க போவதில்லை. ஆகாயவாணியை ஆறுதல் சொல் போவதில்லை. கங்கா தேவியுமே பொறுக்கக்கூடிய தாயை நமக்கு பதில் சொல்ல போவதில்லை. அண்ணா பரவாயில்லை தம்பி உத்தர பாண்டியா அதுக்கு முன்பாக சின்ன மருது பெரிய மருது 2 கதை பாடிவிட்டு சீக்கிரம் சென்று வருகிறேன். வெள்ளக்காரரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காளையாறு கோயிலை பாரமா காளையாறு கோயிலை பாரமா கட்டி வச்ச